சார் அவர் நினச்சது எம்பி எலெக்ஷன் வரைக்கும் உள்ளே இருக்கணும்னு நினச்சார். நீங்கள் அப்போ தான் அந்த கொங்கு பகுதியில் நாளைக்கு இவருடைய கட்சியை வளர்த்தெடுக்க முடியும், ஒரு கவுண்டர் சமூகத்தோடைய ஒரு முகமாக தன்னை பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணார். இதை மீறி ஒரு சில விஷயங்கள், ஆனால் எனக்கு அந்த லாஜிக்கே என்னன்னு புரியல. செந்தில் பாலாஜியோட தம்பிக்கிட்ட இவர் நெருக்கமாக இருக்கார் பீப்பு, ஆனால் பணமும் நிறையா வாங்கிக்கிறாரு. எலெக்ஷன் சமயத்துலேயும் கரூர் கம்பெனி மூலமாக தேர்தலுக்கு பணமும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இணக்கமாகவும் ஆகிக்கிறாரு, பணமும் வாங்கிக்கிறாரு. ஆனால் நாளைக்கு வெளில விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் லாக் பண்ணுறாரு. அது என்ன காரணம்னு புரியல. இப்போ கடைசியாக என்ன சொன்னாங்க, பெயில் கொடுக்கணுன்னா ஒன்று மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணால் அவர் தம்பி சரண்டர் ஆகணும்னாங்க. மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு திமுக நாளைக்கு இப்போ எனக்கெல்லாம் கோபம் பீப்பு மேலேயே அதுதான். ஒரு தனிநபர் நீ சொல்கிற மாதிரியே ஏதோ ஒரு தப்பு கோபம் பேசுகிறாங்க, நீ நாளைக்கு செய்கிற அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை திமுக கைவிட்டுச்சா? இன்னே வரைக்கும் செந்தில் பாலாஜியை கைவிட்டுச்சா?